ஒரு ஊடுருவல் தாக்குதலை மேற்கொண்டு அதனூடாக ரஷ்ய நிலப்பரப்பை தக்க வைக்க கூடிய ஒரு நிலைக்கு யுக்ரைன் சென்றிருக்கின்றது என்பது நிச்சயமாக உலக நாடுகள் மத்தியில் யுக்ரைனுக்கான ஒரு நட்பெயரை எடுத்திருக்கின்றது. ஒரு மிக பலம் வாய்ந்த சக்தியாக விளங்கக்கூடிய ரஷ்யாவை எதிர்த்து போரிட்டு அதில் ஒரு வெற்றியை பதித்திருப்பதாக பலரும் பார்க்கின்றார்கள். ஆகவே ரஷ்யா இதனை சும்மா பார்த்து கொண்டு இருக்க போவது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே உக்கிரமான தாக்குதல்களை தன்னுடைய ஆயுத பலத்தை கொண்டு அது நடத்தக்கூடும். நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டால் இதில் கூடுதலான நிலப்பரப்பை தாங்கள் கைப்பற்றி வைத்திருப்பதாக யுக்ரைன் கூறியிருக்கின்றது. ஆகவே இந்த நிலப்பரப்பை எவ்வாறு தாங்கள் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து வைத்திருக்க போகிறது யுக்ரைன் என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தாலும், இன்று யுக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தாங்கள் தொடர்ந்தும் அப்படியே வைத்திருக்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். புட்டின் ஒரு சிறந்த தலைவர் அல்ல என்பதனை மக்கள் மத்தியில், குறிப்பாக ரஷ்யர்கள் மத்தியில் எடுத்து இயம்புவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினமும் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இடம்பெறப் போன்றது ரஷ்ய மண்ணில் யுக்ரைனுடைய அசாத்திய நடவடிக்கை, அதை என்ன நடக்கப் போன்றது என்பது பற்றி பேச போன்றோம். அது பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. இது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அமைய போனது. அதாவது ரஷ்ய மண்ணில் யுக்ரைனுடைய இந்த அசாத்திய நடவடிக்கை அடுத்த கட்டத்திற்கு என்ன நடக்க போன்றது என்று நினைக்கின்றீர்கள்? அதை தடுப்பதற்காக, அந்த நடவடிக்கைகளுக்காக புட்டின் என்ன செய்ய போகின்றார் என்று நினைக்கின்றீர்கள்? ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக பார்க்கப்பட்டாலும் இதில் மேற்குலக நாடுகளுடைய பங்களிப்பு அதிகமாக யுக்ரைனுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த சக்திகள் ஒன்றிணைந்து இப்பொழுது யுக்ரைனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது போன்ற ஒரு பிரமிப்பை உலக மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே யுக்ரைன் இந்த போரில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எப்படியாவது இலக்குகளை தாக்கக்கூடிய வல்லமையை யுக்ரைன் பெறுமா, ரஷ்யாவை எவ்வாறு எதிர்ப்பது போன்ற பல கேள்விகள் உலக மட்டத்தில் இருந்த பொழுதிலும் யுக்ரைனால் அதில் இருந்து தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது என்பது மிகுந்த ஒரு பிரயத்தனத்தின் மத்தியில் தான் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லலாம். இதுவரை காலமும் இடம்பெற்ற போரில் இருந்து இந்த வியூகம் என்பது மாறி இருப்பதாக பார்க்கலாம். ஒரு ஊடுருவல் தாக்குதலை மேற்கொண்டு அதனூடாக ரஷ்ய நிலப்பரப்பை தக்க வைக்க கூடிய ஒரு நிலைக்கு யுக்ரைன் சென்றிருக்கின்றது என்பது நிச்சயமாக உலக நாடுகள் மத்தியில் யுக்ரைனுக்கான ஒரு நட்பெயரை எடுத்திருக்கின்றது. ஒரு மிக பலம் வாய்ந்த சக்தியாக விளங்கக்கூடிய ரஷ்யாவை எதிர்த்து போரிட்டு அதில் ஒரு வெற்றியை பதித்திருப்பதாக பலரும் பார்க்கின்றார்கள். இருந்தாலும் இதில் பல்வேறு சிக்கல் நிலை யுக்ரைனுக்கு இருக்கின்றது. காரணம், ஒரு மிக பரந்த அளவிலான நடவடிக்கையில் நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டால் இதில் கூடுதலான நிலப்பரப்பை தாங்கள் கைப்பற்றி வைத்திருப்பதாக யுக்ரைன் கூறியிருக்கின்றது. ஆகவே இந்த நிலப்பரப்பை எவ்வாறு தாங்கள் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து வைத்திருக்க போகிறது யுக்ரைன் என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தாலும், இன்று யுக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தாங்கள் தொடர்ந்தும் அப்படியே வைத்திருக்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த படை நடவடிக்கை என்ன காரணத்திற்காக நடைபெற்றது என்ற கேள்வி எழக்கூடும். ஆகவே இந்த படை நடவடிக்கை என்பது இதுவரை காலமும் யுக்ரைன் ரஷ்யாவை வெல்வது கடினம் என்ற ஒரு சொற்பதத்தை உடைத்தறிந்ததாகத்தான் பார்க்க வேண்டும். ஆகவே மீண்டும் பலம் பெற்ற ஒரு சக்தியாக தாங்கள் இருப்பதாக யுக்ரைன் காட்டிக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருப்பதை கூறிக்கொள்ளலாம். இப்பொழுது ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் படைகளை தொடர்ந்து அங்கே நிலைநிறுத்த வேண்டுமா அல்லது தனது ராணுவத்தை பின்வாங்க வேண்டுமா யுக்ரைன் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றீர்கள்? ஆமாம், இதில் மிக முக்கியமானது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு பரந்த அளவிலான நிலப்பரப்பை தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது நிச்சயமாக யுக்ரைனுக்கு ஒரு சவாலான விடயம். தொடர்ந்து ஆளணி பற்றாக்குறை நிலவக்கூடிய இந்த யுத்த கால பகுதியில்
ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் கூடுதலானவர்களை நிறுத்தி அந்த நிலப்பரப்பை கையகப்படுத்தி வைத்திருப்பதனூடாக எவற்றை சாதிக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது அதில் சாதிப்பதை விட இழப்பதற்கான பல விடயங்கள் இருக்கின்றன. என்றால் ஏனைய பகுதிகளில் ஒரு யுத்தம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற பட்சத்தில் அல்லது இந்த நிலப்பரப்புக்குள்ளேயே ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் போன்றவற்றை நடத்துகின்ற பொழுது அதனை சமாளிக்கக்கூடிய வல்லமை யுக்ரைனுக்கு இருக்குமா? அதே நேரத்தில் நிறுத்தப்படுகின்ற படைகள் உயிரிழக்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றன. ஆகவே ரஷ்யா இதனை சும்மா பார்த்து கொண்டு இருக்க போவது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே உக்கிரமான தாக்குதல்களை தன்னுடைய ஆயுத பலத்தை கொண்டு அது நடத்தக்கூடும். அவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனாலான இழப்புகள் அதிகமாக இருக்கும் என்பது உண்மையான விடயம். ஆகவே யுக்ரைனுக்கு இப்பொழுது இந்த விடயத்தில் இரண்டு விடயங்களை முக்கியமாக கருதி நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று, சமாதான பேச்சுக்கு செல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை இதன் மூலமாக கொடுப்பது. அதற்கு செவிசாய்க்காது விட்டால் யுக்ரைன் இன்னொரு விடயத்தையும் உலக நாடுகள் மத்தியில் கூறலாம். தாங்கள் ரஷ்யாவை இவ்வாறு ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ளே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கின்றோம், தொடர்ந்தும் இவ்வாறான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம். ஆகவே ஒரு அழுத்தத்தை இதன் மூலமாக கொடுப்பதனூடாக அவர்கள் தங்கள் வழிக்கு ரஷ்யாவை கொண்டு வருவதற்கு முற்படலாம். இதைவிட இன்னொரு முக்கியமான விடயம், ஏற்கனவே ரஷ்யாவில் புட்டின் ஒரு மக்கள் மத்தியில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒருவராக இருக்கின்றார். தங்களுடைய தலைவர் அவர்தான் என்பதை பல தடவைகள் தேர்தலினூடாக மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டாலும் கூட மக்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அரசு இயந்திரம் என்பது சிறப்பாக செயல்படுவதாக கூறி மக்கள் தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இந்த ஊழல் அவர் மேற்கொள்வதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை, தாங்கள் மிகவும் செல்வ செழிப்பாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி இருப்பதாக நினைக்கின்றார்கள். ஆகவே தனிப்பட்ட ரீதியில் புட்டின் எவ்வளவு செல்வம் சேர்த்தார் என்பதனை மக்கள் கருத்தில் கொள்ளாமல் நாட்டுக்கு அவர் என்ன செய்கின்றார், அதே நேரத்தில் அதனால் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற ரீதியில் தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது யுக்ரைன் இவ்வாறான ஒரு பெரு நிலப்பரப்பை தங்களுடைய படைகளை கொண்டு கைப்பற்றி வைத்திருப்பது என்பது புட்டின் ஒரு சிறந்த தலைவர் அல்ல என்பதனை மக்கள் மத்தியில், குறிப்பாக ரஷ்யர்கள் மத்தியில் எடுத்து இயம்புவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இதன் மூலம் யுக்ரைன் இந்த நடவடிக்கையில் வெற்றி அடைந்து விட்டது என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக ஏற்கனவே முன்னர் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் பல ஆயுதங்களை மேற்குலக நாடுகள் வழங்கிய பொழுதிலும் யுக்ரைனால் இவ்வாறான ஒரு நிலையை அடைய முடியாத ஒரு சூழல் தான் காணப்பட்டது. காரணம், இந்த தாக்குதல் என்பது நன்கு திட்டமிடப்பட்டு ஒரு ஒருங்கிணைப்பு என்பது மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாக படைத்துறை வல்லுநர்களால் வர்ணிக்கப்படுகின்ற ஒரு தாக்குதலாக இருக்கின்றது. ஊடுருவுவதன் மூலமாக எவ்வாறு இவ்வாறான நிலப்பரப்புகளை கைப்பற்ற முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த போர் என்பது விளங்கி இருக்கின்றது. அதே நேரத்தில் வான்படை, தரைப்படை போன்ற படைகளை அவர்கள் பயன்படுத்தி இருப்பதோடு நவீன ரக ஆயுதங்களை, குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியிலான சாதனங்களை பயன்படுத்தி எவ்வாறு நகர்வுகளை மேற்கொள்வது என்பதையும் அவர்கள் நன்கு அறிந்து, குறிப்பாக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இவ்வாறான ஆயுதங்கள் அவர்களிடம் இருந்த பொழுதிலும் அதனை பயன்படுத்துவதில் சிக்கல் நிலை இருந்திருப்பதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது கைதேர்ந்த வல்லுநர்களாக பல பயிற்சிகளை பெற்று இந்த நவீன ஆயுதங்களை அவர்கள் சிறப்பாக கையாண்டிருப்பதாக இந்த போர் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கின்ற ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே யுக்ரைன் ஒரு படைத்துறை ரீதியில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிருப்பதை இந்த தாக்குதல் சம்பவமானது வர்ணித்திருக்கின்றது. ஆகவே இது நிச்சயமாக முன்னர் இருந்த நிலையோடு ஒப்பிடுகின்ற பொழுது மேற்குலக நாடுகளுடைய ஒத்துழைப்போடும் அதே நேரத்தில் இன்னும் மேற்குலக நாடுகள் கூடுதலான உதவிகளை யுக்ரைனுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு போர் வெற்றியாகவும் இதனை பார்க்கலாம். நிச்சயமாக ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளுவதற்கான பல விடயங்களை இந்த நகர்வு என்பது யுக்ரைனுக்கு கொடுத்திருக்கின்றது என்று சொல்லலாம். ஆகவே இது தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அது யுக்ரைனுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாறும். ஆனால் பொதுவாக பலரும் இந்த விடயம் தொடர்பாக கருத்துகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், யுக்ரைன் உடனடியாக இந்த படை நடவடிக்கையை பின்வாங்கி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் ரஷ்யாவுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாக நிச்சயமாக தான் சாதிக்க வேண்டிய சில விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது உண்மை. ஆனால் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த போர் ஒரு உத்வேகத்தை கொடுக்காமல் தொடர்ந்து அப்படியே நகர்ந்து கொள்கின்ற ஒரு போராக இருந்த ஒரு போர்
ரஷ்ய படைகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் யுக்ரைனியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருப்பதோடு மேலும் இந்த போரில் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்த ஒரு போராகவும் பார்க்கலாம். குறிப்பாக இந்த படைக்களத்தில் இருக்கின்ற யுக்ரைனிய வீரர்களுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்வு கொடுத்திருக்கின்ற ஒரு முன்னேற்ற நடவடிக்கையாக இந்த முன்னேற்ற நடவடிக்கையை பார்க்கலாம். நன்றி ராம்பிரசன். அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.